பொன்னம்பலம் தன் கையில் ஒட்டியிருந்த சாணியை ஒரு வைக்கோல் துண்டால் வலித்துவிட்டு தன் அழுக்கு துண்டால் கைகளை துடைத்து கொண்டார். தீபக்கின் ஆவேசமான கேள்விகள் அவரை சற்று நிலைகுலைய வைத்தாலும் அவர் கண்களில் ஒரு விதமான அமைதி வந்து குடியேறியது. அவர் தீபக்கின் முன்னால் கைகூப்பி நின்றார். மாப்பிள்ள, என்ன தப்பாக நினைக்காதுங்க, என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. என் பொண்ணு கார்த்திகா ஒன்றும் படிப்பறிவில்லாத மக்கு கிடையாது. அவள் 7ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்க ஸ்கூல்லே நல்லா படிக்கிற பொண்ணு தான். எல்லாத்துலேயும் மார்க்கு தான் வாங்குவா. அவளோட அந்த பழைய நோட்டு புத்தகங்களை வேணும்னா எடுத்துகிட்டு வர சொல்லட்டுமா? முத்து முத்தா எழுத்து இருக்கும் தம்பி என்று ஆரம்பித்தார். ஆனால் விதி அவளுக்கு வேற மாதிரி இருந்துச்சு தம்பி. அவள் 7ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருந்தப்பவே அவங்க அம்மா திடீர்னு மாரடைப்பில் தவறிட்டா. அந்த குழந்தை அவங்க அம்மா மடியில் படுத்துட்டு இருந்தப்பவே அவள் உயிர் போயிடுச்சு. அந்த அதிர்ச்சி, அந்த பயம் அவளை அப்படியே உலுக்கிடுச்சு தம்பி. பெத்த தாயை அப்படி பார்த்ததுல இருந்து அவளால் அதுக்கப்புறம் படிக்க முடியலை. எவ்வளவோ முயற்சி செஞ்சேன். அவளை 8ஆவதுல சேர்த்து விட்டு படிக்க வச்சேன். ஆனால் அவளோட மனசுக்குள்ள அவங்க அம்மாவோட சாவு அப்படியே பதிஞ்சு போயிட்டு படிப்பும் மண்டையில் ஏறலை. 8ஆவது பரீட்சை எழுத போனால் கை காலெல்லாம் நடுங்கி போய் பேப்பரில் ஒன்றுமே எழுத முடியாமல் தோத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவா. அதுக்கு மேலே நான் என்ன தம்பி பண்ண முடியும்? பெத்த மகளை போட்டு தள்ளவா முடியும்? அதுவும் இல்லாமல் அந்த சம்பவத்துக்கு அப்புறம்தான் அவளுக்கு வலிப்பு நோயும் ஆரம்பிச்சிடுச்சு தம்பி. ஏம்மா கார்த்தி, படிமான்னு நான் கெஞ்சும்போது அவள் கண்ணில் வர்ற அந்த பயத்தை பார்த்துக்கிட்டு நீ படிக்கவே வேண்டாமா, உயிரோட இருந்தா போதும்னு அவள் புத்தகத்தை எல்லாம் நானே தூக்கி போட்டுட்டேன் தம்பி என்று அவர் விம்மி அழுதபோது தீபக்கின் கோபம் ஒரு நிமிடம் தணிந்தது. அந்த ஒரு சின்ன பெண்ணின் வாழ்க்கையில் இருந்த இவ்வளவு பெரிய சோகம் அவனுக்கு இப்போதுதான் புரிந்தது. பொன்னம்பலம் திண்ணையில் அப்படியே உட்கார்ந்து கொண்டார். பக்கத்தில் இருக்கிற நாட்டு வைத்தியர்கிட்ட இருந்து சின்ன சின்ன ஆஸ்பத்திரி வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்தேன் தம்பி. ஆனால் அவங்க எல்லாரும் சொல்கிறது ஒன்று தான். ஐயா, இந்த பொண்ணுக்கு மூளையில் ஒரு அதிர்ச்சி இருக்குது. இதை பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் தான் ஸ்கேன் பண்ணி பார்த்தாதான் பொண்ணை நல்லபடியாக காப்பாற்ற முடியும்னு சொன்னாங்க. ஒரு முறையாவது கூட்டிகிட்டு போகலாம்னு பார்த்தா வண்டி வாடகைக்கே என்கிட்ட காசு இல்லை தம்பி. ஒரு நாள் சாப்பாட்டுக்கே மாடுங்க பின்னாடி ஓடுறவன் நான். என்கிட்ட அவ்வளவு வசதியெல்லாம் இல்லை தம்பி. என் வீட்டில் இருக்கிற இந்த 4 மாடுங்க தான் என் சொத்து. அதில் வர பாலை விற்று தான் இந்த வீடே ஓடுது என்று தன் இயலாமையை வெளிப்படுத்தினார். அவர் தன் மகளை பார்த்தார். அவள் வாசலில் நின்று தந்தையின் கதையை கேட்டு அழுது கொண்டிருந்தாள். என் பொண்ணு இந்த மாதிரியெல்லாம் மயங்கி விழும்போது என் உசுரே போயிடும் தம்பி. ஐயோ, எப்போ இவ வாயில் நுரத்தள்ளும், எப்போ இவ கை கால் இழுக்கொன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து தான் வாழ்கிறேன். அவளை காப்பாற்ற என்ன பண்ணணும்னு தெரியாமல் ராத்திரி பகலா சாமிக்கிட்ட வேண்டாத நாளே இல்லை. வழி தேடிட்டே இருந்தேன். யாராவது ஒரு புண்ணியமாக வந்து என் மகளை காப்பாற்ற மாட்டாங்களான்னு தவச்சிட்டு இருந்தேன். படிப்பு போனாலும் பரவாயில்ல, அவள் உயிரோடு இருந்தா போதும்னு நினச்சேன். ஆனால் அவளுக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லை தம்பி. எனக்கு அப்புறம் அவளை கண்ணும் கருத்துமா பார்த்துக்க ஒரு மனுஷன் வேணும் இல்லை. அந்த தேடல் தான் தம்பி என்னை இவ்வளவு பெரிய பொய்யை சொல்ல வச்சுது. ஒரு தகப்பனா நான் தோற்று போகக்கூடாதுன்னு வெறிதான் என்னை இந்த நாடகத்தை ஆட வச்சுது என்று அவர் சொல்லும்போது தீபக்கிற்கு அவர் ஒரு குற்றவாளியாக தெரியவில்லை. தன் மகளை காக்க போராடும் ஒரு பலவீனமாக தந்தையாகவே தெரிந்தார். ஒரு நாள் என் ஃப்ரெண்டு இந்த மாட்டுக்கு மருந்து வாங்க டவுனுக்கு போகிறேன்னு சொன்னான். எனக்கும் மனசு ஒரு மாதிரி இருந்தனால அவன் கூட நானும் டவுனுக்கு போனேன். அங்கே தான் தம்பி உங்கள் அப்பாவை முதல்ல பார்த்தேன். என் ஃப்ரெண்டு உங்கள் அப்பா கிட்ட தான் பல வருஷமாக வேலை பார்க்குறான். உங்கள் அப்பா உண்மையிலேயே நல்ல தங்கமான மனசுக்காரரு தம்பி. அவர் என்கிட்ட ரொம்ப அன்பா பேசினார். பேசும்போது சொன்னார், என் பையன் தீபக்கு இன்னும் 1 மாதத்தில் பெரிய டாக்டர் படிப்பு முடிச்சுட்டு வந்துடுவான்னு சொன்னார். அவர் சொன்ன அந்த டாக்டருங்கிற வார்த்தை என் காதில் தியானா வந்து விழுந்துச்சு தம்பி. எனக்கு அப்போ தோணுச்சு கடவுளே வழிகாட்டிட்டாருன்னு என்று சொல்லி கொண்டிருந்த பொன்னம்பலத்தின் கண்களில் ஒரு விசித்திரமான மின்னல் தெரிந்தது. அவர் தொடர்ந்தார். உங்கள் அப்பா சொன்னார், என் பையனுக்கு ஒரு நல்ல கிராமத்து பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணணும்.
சிட்டி பொண்ணுங்க வேண்டாம், ஆனால் பொண்ணு ஒரு டிகிரியாவது படிச்சிருக்கணும்னு பையன் ஆசைப்படுறான்னு சொன்னார். எனக்கு அப்போவே தோணுச்சு, ஒரு டாக்டருக்கே என் மவளை கட்டி கொடுத்துட்டா அவளுக்கு வாரம் அந்த வலிப்புக்கு அவர் வீட்டிலேயே வைத்தியம் பார்த்துக்குவார்ல, ஆஸ்பத்திரிக்கு ஓட வேண்டிய அவசியமும் இருக்காது, காசுக்கும் அலைய வேண்டியதில்லை. மாப்பிள்ள, கார்த்திக்கு கை இழுக்குதுன்னு சொன்னால் நீங்கள் டக்குன்னு ஒரு ஊசியை போட்டு சரி பண்ணிடுவீங்கன்னு நான் கணக்கு போட்டேன் தம்பி. அதுவும் இல்லாமல் டாக்டருக்கே பொண்டாட்டி ஆயிட்டா என் மகளை அப்புறம் என்ன குறை சொல்ல போகிறாங்க? அவள் உயிரை காப்பாற்ற அந்த மகராசன் கிடச்சிட்டாருன்னு நான் நினச்சேன் தம்பி என்று அவர் சொன்ன அந்த உண்மையை கேட்டு தீபக்கிற்கு தன் தலையில் இடியே விழுந்தது போல இருந்தது. பிஹெச்டிக்கும் எம்பிபிஎஸ்க்கும் வித்தியாசம் தெரியாத அந்த தந்தை தன் மகளின் உயிரை காக்க அந்த பட்டத்தையே மருத்துவ படிப்பாக நினைத்து விட்டார். தம்பி, எனக்கு டிகிரி படிப்புனா எல்லாம் என்னன்னு தெரியாது. நம்ம ஊர் பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் கேட்டேன். அவர் பிஏ பிஎஸ்சி பிகாம்னு என்னத்தை எல்லாமோ சொன்னார். அதில் இந்த பிஏ மட்டும் கொஞ்சம் ஈஸியாக வாயில் வர மாதிரி இருந்துச்சு. உடனே முடிவெடுத்தேன், என் பொண்ணு பிஏ படிச்சிருக்கான்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்லி உன்னை சம்மந்தம் பேச சொன்னேன். என்னை மன்னிச்சிடுங்க தம்பி, என் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாதுன்னு தான் இவ்வளோ பெரிய பொய் சொல்லி உங்களை ஏமாத்திட்டேன். பெத்த மவளை காக்க பொய் சொல்லலாமான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவள் நடு ரோட்டில் விழுந்து துடிக்கும்போது அவளை காப்பாற்ற ஒரு டாக்டரோட கை வேணும்னு நான் ஏங்கினது தப்பா தம்பி? உங்கள் பொண்டாட்டி படித்தவளா இல்லாட்டாலும் அவள் உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்குவா தம்பி. அவள் ரொம்ப பண்பானவா. மாட்டுக்கு தீவனம் வைக்கிறதுல இருந்து வீட்டு வேலை வரைக்கும் அத்தனையும் இழுத்து போட்டு நல்லா செய்வா. ஆனால் அவளை காப்பாற்ற உங்களால் மட்டும்தான் முடியும் தம்பி. நீங்கள் ஒரு பெரிய டாக்டரு, நீங்கள் ஊசி போடுவீங்க, மருந்து கொடுப்பீங்க, என் மகளை எப்போவும் கண்ணு விழிச்சு பார்த்துக்குவீங்கன்னு நம்பித்தான் இந்த காரியத்தை செஞ்சேன். அவளை அனாதையாக விட்டுடாதுங்க தம்பி, என்னை மன்னிச்சிடுங்க என்று அவர் தீபக்கின் கால்களை பற்றி கெஞ்சினார். அந்த அப்பாவியான தந்தை தன் மகளுக்காக ஒரு மாபெரும் நாடகத்தையே நடத்தி முடித்திருக்கிறார் என்பது இப்போது தீபக்கிற்கு தெளிவாக புரிந்தது. தீபக்கிற்கு இதயமும் மூளையும் ஒன்று சேர்ந்து வெளியே ஓடிவிடும் போல இருந்தது. அவனுக்கு பேசுவதற்கே வார்த்தைகள் வரவில்லை. யோ மாமனாரே, என்னையா நடக்குதுங்க? நான் படிச்சிருக்கிறது ஒரு பட்டப்படிப்பு. அதில் வர அந்த முனைவர் பட்டத்துக்கு பேர் தான் டாக்டர். அதுக்கும் ஊசி போடுற மருத்துவ டாக்டருக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாதுயா. அது நான் புக்கு வாங்கி எழுதின பட்டம். நான் பார்க்க போகிறது காலேஜ் வாத்தியார் வேலை, வைத்தியம் இல்லை. எனக்கு எப்படியா வைத்தியம் பார்க்க தெரியும்? எனக்கு ஊசி போட தெரியாது, மாத்திரை கொடுக்கவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் பாடம் எடுக்கிறது மட்டும்தான் என்று அவன் கைகளை விரித்து தலையில் கை வைத்து கத்தினான். பொன்னம்பலம் திகைப்போடு அவனை பார்த்தார். என்ன தம்பி இப்படி சொல்லுறீங்க? அன்னைக்கு உங்கள் அப்பாவே சொன்னாரே நீங்கள் டாக்டர்னு. ஏன் நீங்கள் கூட கல்யாணத்தில் நிறைய இடத்துல டாக்டர் தீபக்குன்னு போர்டில் எல்லாம் எழுதி இருந்தீங்களே, பத்திரிக்கையில் கூட டாக்டர் தீபக்குன்னு தானே இருந்துச்சு. அதெல்லாம் பொய்யா தம்பி? இப்போது என் பொண்ணுக்கு வைத்தியம் பார்க்க சொன்ன உடனே நான் டாக்டர் இல்லை வாத்தியார்னு தப்பிச்சு போக பார்க்குறீங்களா? என் பொண்ணு மேலே உங்களுக்கு பிரியம் இல்லையா தம்பி? இல்லைன்னா என் பொண்ணு படிக்காதனால அவளுக்கு வைத்தியம் பார்க்க உங்களுக்கு பிடிக்கலையா என்று மிகவும் அப்பாவித்தனமாக அதே சமயம் அழுத்தமாக கேட்டார். தீபக்கிற்கு ஆத்திரத்திலும் அழுகையிலும் என்ன செய்வது என்றே தெரியவில்லை. ஆஹா, இவர்கிட்ட பிஹெச்டிக்கும் எம்பிபிஎஸ்க்கும் வித்தியாசம் சொல்லி கொடுக்கறதுக்குள்ள நான் ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும் போல இருக்கே என்று நினைத்து கொண்டான். யோ, டாக்டர்னா ஊசி போடுறவங்க மட்டும் இல்லையா, படிப்பில் உயர்ந்த பட்டம் வாங்கினவங்களையும் அப்படித்தான் கூப்பிடுவாங்க. அது ஒரு மரியாதை என்று தீபக் சொல்ல பொன்னம்பலம் சிரித்தார். அப்போது படிப்பில் மரியாதை வேணாம்னு நினைக்கிற நீங்கள் ஒரு பொண்ணோட உயிரை காப்பாற்ற மாட்டீங்களா? ஒரு பொண்ணோட உசுருக்காக வேண்டி வைத்தியம் பார்க்க மாட்டீங்களா? உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையை விட ஒரு உசுறு சின்னதாக போயிடுச்சா தம்பி என்று அவர் கேட்ட அந்த ஒரே கேள்வியில் தீபக் விக்கித்து நின்றான். அவனது பிஹெச்டி படிப்பு, அவனது லட்சியம், அவனது கௌரவம் அத்தனையும் இந்த ஒரு கிராமத்து தந்தையின் தர்க்கத்தில் சிக்கி சீரழிந்து போயிருந்தது. தீபக் ஆத்திரத்தில் அருகிலிருந்த அந்த பழைய ஓட்டு வீட்டின் சுவரில் தன் தலையையே ஓங்கி முட்டிக்கொண்டான். ஐயோ கடவுளே, என்னை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடுங்கடா, இந்த டாக்டர் பட்டமே எனக்கு வேண்டாம்
என்று அவன் கதறிய அந்த சத்தம் அந்த கிராமத்து தெருவெங்கும் எதிரொலித்தது.